சிவபிராமணருக்கு சிந்திய அரிசியையும் ஓலை சுவடியையும் கொடுத்த விகர்த்தனனும் பார்த்திபனும் அங்கிருந்து வேற ஒரு தேசத்துக்கு போய் கொள்ளை சூதுன்னு தீய வழிகளில் தங்கள் நேரத்தை செலவிடுறாங்க. இப்படி இருக்க ஒரு நாள் ஒரு அழகிய இளம்பெண்ணை கூட்டிட்டு அவங்க இருப்பிடத்துக்கு வர்றாங்க. அங்கே அந்த பெண்ணால் 2 பேருக்கும் சண்டை வந்து ஆயுதங்களால் 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் தாக்கிட்டு இறந்தும் போயிடுறாங்க. அதே நேரத்தில் கானகத்தில் இவங்க பார்த்த சிவபக்தர் மிகவும் கஷ்டத்தில் இருந்ததால் சிதறி கிடந்த பல படிகள் அளவுள்ள அரிசியை வீணாக்காம ஒரு துணியில் முடிஞ்சிக்கிட்டு எழுதாத அந்த ஓலை சுவடியையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறார். கொஞ்ச நாள் அந்த அரிசியை சமைச்சு சாப்பிட்றார். எழுதப்படாத ஓலையில் சிவபுராணத்தை எழுதி அதை தினமும் ஏராளமான பக்தர்கள் முன்னாடி படித்து மகிழ்ந்தார். விகர்த்தனனும் பார்த்திபனும் தாசியின் பொருட்டு ஒருவரை ஒருவர் தாக்கிட்டு உயிர் இழந்திருந்தாலும் அவர்கள் செய்த மகத்தான சிவ புண்ணியத்தின் மகிமையால் சிவகணங்களால் புஷ்பக விமானத்தில் ஏறி சிவலோகத்தை அடைந்தார்கள். அந்த 2 புண்ணிய ஆத்மாக்களையும் தரிசித்துவிட்டு நான் இப்போது இங்கு வருகிறேன்னு சொல்லி முடித்தான் தேவேந்திரன். இதை கேட்டு வியந்த ரிஷப முனிவர் சிவ புண்ணியத்தின் மகிமையை உண்மையில் அறுதியிட்டு கூற யாரால் முடியும் அப்படின்னு சொன்னார். இந்த கதையில் விகர்த்தனன் பார்த்திபன் வாழும் காலத்தில் எத்தனையோ பாவ செயல்களை செய்த போதும் சிவனடியார் ஒருவரின் பசியை போக்கும் அருந்தொண்டை அவர்கள் அறிந்தோ அறியாமலோ செய்த காரணத்தால் தான் அவர்களுக்கு நல்ல கதி இறுதியில் கிட்டியது. அதுபோல சிவபுராணம் எழுதுவதற்கு நூல் கொடுத்து உதவிய சிவ புண்ணியமும் சேர்ந்து கொண்டது. அந்த நூலில் சிவபுராணத்தை எழுதிய அந்த சிவபிராமணர் அதன் மூலம் பலருக்கு ஈசனின் பெருமையை கூறியதால அத்தனை பேருக்கும் சிவ புண்ணியத்தை எடுத்து சென்ற புண்ணியமும் சேர்ந்து கொண்டது. நமது பாவம் என்கிற மலையளவு மூட்டையில் ஒரு சிறு பொறியாக சிவ புண்ணியம் சேர்ந்தால் போதும், அதை எரித்து சாம்பலாக்கிவிடும். எனவே சிவ புண்ணியம் செய்ய கிடைக்கும் எந்த ஒரு வாய்ப்பையும் நழுவ விடக்கூடாது. இந்த கதையை கேட்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பத்தான் இந்த மாதிரி சிவ புண்ணிய கதைகளை என்னால் சொல்லவும் முடியும், உங்களால் கேட்கவும் முடியும். இதுவும் உங்களுக்கு ஒரு சிவ தொண்டு தான்.